அடைக்கல பட்டணம். அதிகாரம் 19. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதனால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடிப் போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொண்டவன் தானே. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையிலிருந்த கோடரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்த பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாய் இருக்கிறதுனாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. இது நிமித்தம் 3 பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து எந்நாளும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதினால் உன்மேல் இரத்தப்பழி சுமராதபடிக்கு இந்த 3 பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் 3 பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய். ஒருவன் பிறனொருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடிப்போய் இருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்புக் கொடுக்க கடவர்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். குற்றமில்லாத இரத்தப்பழியை இஸ்ரவேலை விட்டு விலக்க கடவாய். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய். கர்த்தர் நோவாவின் காலத்திலேயே இரத்தப்பழியை பற்றிய தம்முடைய பிரமாணத்தை மனுபுத்திரருக்கு சொல்லியிருக்கிறார். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. ஆதியாகமம் 9:6. கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட்டவனுடைய இரத்தத்தை சிந்துகிறான். இதனால் இவ்விரண்டு பேருடைய இரத்தத்திற்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்த்து வைப்பது என்பது பற்றிய பிரமாணத்தை மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அந்த தேசத்தில் உள்ள பட்டணங்களிலும் அந்த தேசத்தாரின் வீடுகளிலும் குடியேறப் போகிறார்கள். கானான் தேசத்திலே பல பட்டணங்கள் இருக்கும். அந்த பட்டணங்களில் 3 பட்டணங்களை அடைக்கல பட்டணங்களாக பிரித்தெடுக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் என்று சொல்லுகிறார். ஒருவன் மற்றவனை கொல்லும் போது அவனை இதற்கு முன்பு பகைத்திராமல் மனதெரியாமல் கொலை செய்திருப்பான். இது கொலை குற்றம் ஆகாது. மற்றவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு பதிவிருந்து இவன் கொலை செய்யவில்லை. இவன் மற்றவனை எதேச்சையாகவும் மனதறியாமலும் கொலை செய்திருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படக்கூடாது. இரத்த பழிகாரன் கொலை செய்தவனை பழி வாங்குவதற்காக தேடுவான். இரத்தத்திற்கு இரத்தம் என்பது பழைய பிரமாணம். அதன் பிரகாரமாக தன்னுடைய நெருங்கிய இனத்தானை கொலை செய்தவனை கொன்று போடுவதற்காக இரத்த பழிகாரன் முயற்சி செய்வான். கொலை செய்தவனோ திட்டமிட்டு கொலை செய்யவில்லை. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று பதிவிருக்கவும் இல்லை. செத்து போனவனுக்கும் கொலை செய்தவனுக்கும் முன்பகை எதுவும் இல்லை.
இந்த கொலை மனதறியாமலும் எதேச்சையாகவும் நடைபெற்றது. ஆனாலும் இரத்த பழிகாரன் கொலை செய்தவனை பழிவாங்க வேண்டும் என்று தேடுவான். பிறனை மனதறியாமல் எதேச்சையாய் கொன்றவனுக்கு அடைக்கலம் தேவைப்படுகிறது. இவன் இரத்த பழிகாரனுடைய கொலை வெறிக்கு தப்பிக்க வேண்டும். இவனுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக கானான் தேசத்தின் நடுவிலே 3 பட்டணங்களை பிரித்து வைக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரிக்கப் போகிற கானான் தேசத்தை 3 பங்காக பகுக்க வேண்டும். இவை கானான் தேசத்தின் 3 மாகாண பிரிவாகும். ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு அடைக்கல பட்டணத்தை பிரித்தெடுக்க வேண்டும். இந்த பட்டணம் அந்த மாகாணத்தின் நடுவில் இருக்க வேண்டும். மற்றவன் மீது முன் பகை இல்லாமல் மனதறியாமல் எதேச்சையாய் அவனை கொன்று போட்டவன் தன்னுடைய மாகாணத்தில் உள்ள அடைக்கல பட்டணத்திலே ஓடி வந்து அடைக்கலம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பட்டணம் அந்த மாகாணத்தின் நடுவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். ஒவ்வொரு அடைக்கல பட்டணத்திற்கும் நல்ல பாதை இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் மூப்பர்கள் அந்த பாதையை செப்பனிட்டு வைத்திருக்க வேண்டும். கொலை செய்தவன் அடைக்கல பட்டணத்தை நோக்கி ஓடி வரும்போது அவனுக்கு பாதையில் எந்தவித தடையும் இருக்கக்கூடாது. ஆகையினால் அடைக்கல பட்டணத்திற்கு போகும் பாதைகள் அகலமாயிருக்கும். மனதறியாமல் கொன்றவன் தப்பித்து போவதற்கு வழி உண்டாகும். பாதை சரியாக இல்லை என்றால் பழி வாங்குகிறவன் இவனை துரத்தி வந்து கொன்று போடுவான். இஸ்ரவேல் புத்திரர் முதலாவதாக சுதந்தரித்துக் கொண்ட பகுதி யோர்தானுக்கு அக்கறையில் கிழக்கு பகுதியில் உள்ளது. அதை ஏற்கனவே இஸ்ரவேலின் 2½ கோத்திரத்தாருக்கு பங்கு வீதம் பிரித்து கொடுத்து விட்டார்கள். அந்த பகுதியில் 3 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு விட்டன. கானான் தேசம் முழுவதும் சுதந்தரிக்கப்பட்ட பின்பு இவற்றோடு மேலும் 3 அடைக்கல பட்டணங்கள் சேர்க்கப்பட வேண்டும். பிறனை திட்டமிட்டு முன்பகையோடு பதிவிருந்து கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணத்திலே அடைக்கலம் கொடுக்கப்படுவதில்லை. இவன் கொலைகாரன். ஆகையினால் இரத்த பழிகாரன் இவனை கொலை செய்யலாம். அடைக்கல பட்டணத்திலே யார் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொன்றவன் தானே என்று மோசே சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அடைக்கல பட்டணம் பாதுகாப்பாக இருக்கும். துணிகரமாக பிறனை கொன்று போட்டவனை பழி வாங்குகிறவன் கையில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். மனதறியாமல் கொன்றவன் அடைக்கல பட்டணத்தில் பிரதான ஆசாரியனின் மரணம் வரையிலும் அங்கு தங்கியிருக்க வேண்டும். அதற்கு பின்பு அவன் தன் வீட்டிற்கு திரும்பிச் செல்லலாம். யோர்தானின் 2 புறங்களிலும் அடைக்கல பட்டணங்கள் இருக்கிறது. பிறனை முன் பகை இல்லாமல் தன் மனதறியாமல் எதேச்சையாக கொன்று போட்ட ஒரு சம்பவத்தை பற்றி மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். இது ஒரு கற்பனை சம்பவம். இது போன்ற சம்பவங்களில் பிறனை கொன்று போட்டவன் இரத்த பழிகாரனுடைய கைக்கு தப்பித்து அடைக்கல பட்டணத்திலே அடைக்கலம் பெற்றுக் கொள்ளலாம். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இந்த கற்பனை சம்பவத்தை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடாரியை ஓங்கும் போது இரும்பானது காம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனாள். இரத்த பழிகாரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாய் இருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை என்று மோசே சொல்லுகிறார். மனதறியாமல் கொன்றவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. ஏனெனில் இவன் பிறனை வேண்டுமென்று துணிகரமாக கொலை பண்ணவில்லை. இந்த சம்பவத்தில் விறகு வெட்டுகிறவன் தன்னோடு கூட விறகு வெட்டுகிற மற்றொருவனை எதேச்சையாக கொன்று போடுகிறான். இருவருக்கும் முன்பகை எதுவும் இல்லை. கொலை செய்தவனும் செத்துப்போனவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடவும் இல்லை. அதற்காக பதிவிருக்கவும் இல்லை. இது எதேச்சையாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அவன் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடரியை ஓங்கிய போது இரும்பானது காம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் விழுந்து விடுகிறது. அதனால் அவன் இறந்து போகிறான். காயம்பட்டவன் செத்து போகிறான்.
இது எதேச்சையாக ஏற்பட்ட மரணம், இது கொலை சம்பவம் அல்ல. ஆனாலும் இறந்து போனவனுடைய நெருங்கிய உறவுக்காரருக்கு அவனை கொன்றவன் மீது கோபம் வரும். அவன் மனம் எரியும். தன் உறவினனை கொன்று போட்டவனை பழிவாங்க வேண்டும் என்று துடிப்பான். அவன் இரத்த பழிகாரனாக இருப்பான். இவன் கொலை செய்தவனை பின்தொடர்ந்து போய் அவனை கொன்று போட வேண்டும் என்று முயற்சி செய்வான். கொலை செய்தவன் இரத்த பழிகாரனுடைய கைக்கு தப்பிக்க வேண்டும். இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. ஒருவன் மீது கொலை குற்றம் சுமத்தப்படும் போது அந்த வழக்கு நியாயாதிபதிகள் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் இரத்த பழிகாரனோ வழக்கு விசாரணை நடைபெறும் முன்பாகவே, கொலைகாரன் மீது சாவுக்கான குற்றம் சுமத்தப்படும் முன்பாகவே கொலை செய்தவனை பின்தொடர்ந்து கொன்று போட துடிக்கிறான். அவனுடைய மனம் எரிகிறது. கொலைகாரனுக்கு நீதியின் பிரகாரம் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இரத்த பழிகாரனுடைய மனம் எரிவதன் பிரகாரம் கொலைகாரனுக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடாது. பிறனை கொலை செய்தவன் முன்பகையோடு திட்டமிட்டு பதிவிருந்து கொலை செய்தால் அவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரும். இரத்த பழிகாரன் அவனை கொன்று போடலாம். ஆனால் மோசே இங்கு சொல்லுகிற சம்பவத்தில் மற்றவனை கொலை செய்தவன் முன்பகை இல்லாமல் மனதறியாமல் எதேச்சையாக கொன்று போட்டவன். இவன் மீது சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. இவன் இரத்த பழிகாரனுடைய கைக்கு தப்பிக்க வேண்டும். முன்பகை இல்லாமல் பிறனை எதேச்சையாய் கொன்று போட்டவன் இரத்த பழிகாரனுடைய கைக்கு தப்பித்து அடைக்கல பட்டணத்திற்கு ஓடிப்போய் அங்கே அடைக்கலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரத்த பழிகாரன் இவனை அடைக்கல பட்டணத்தில் கொல்லக்கூடாது. இதன் நிமித்தம் 3 பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று மோசே சொல்லுகிறார். கானான் தேசத்திலே 3 பட்டணங்களை அடைக்கல பட்டணங்களாக உண்டு பண்ண வேண்டும் என்று மோசே சொன்னார். இப்போது அந்த 3 பட்டணங்கள் அல்லாமல் இன்னும் 3 பட்டணங்களை அடைக்கல பட்டணங்களாக ஏற்படுத்த வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே கானான் தேசத்தின் எல்லையை விஸ்தாரம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆளுகையும் அவருடைய உபதேசமும் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வளர்ந்து பெருகுகிறது. கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஜனங்கள் கானான் தேசம் முழுவதிலும் விஸ்தாரமாக குடியிருப்பார்கள். இதனால் அவர்களுக்கு அதிகமான அடைக்கல பட்டணங்கள் தேவைப்படுகிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து எந்நாளும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுகிறதினால் உன்மேல் இரத்தப்பழி சுமராதபடிக்கு இந்த 3 பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் 3 பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய் என்று சொல்லுகிறார். முன்பகை இல்லாமல் எதேச்சையாக பிறனை கொன்று போட்டவனுக்கு மாத்திரமே அடைக்கல பட்டணத்தில் அடைக்கலம் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவன் பிறனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து திட்டமிட்டு துணிகரமாய் கொன்று போட்டால் அவன் ஒரு கொலைகாரன். அவனுக்கு அடைக்கல பட்டணத்தில் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. பிறனை துணிகரமாய் கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் பிறன் ஒருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடிப்போய் இருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்புக் கொடுக்க கடவர்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். குற்றமில்லாத இரத்தப்பழியை இஸ்ரவேலை விட்டு விலக்க கடவாய். அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து சபையின் சரித்திரத்தில் மறுமலர்ச்சி காலம் வருகிறது. சபையின் மறுமலர்ச்சி காலத்திற்கு முந்திய காலத்தில் ஒரு சில சபை கட்டிடங்களும் ஒரு சில விசுவாசிகளின் வீடுகளும் அடைக்கல பட்டணங்களைப் போல பயன்படுத்தப்பட்டன. இந்த இடங்களில் குற்றவாளிகள் ஓடி வந்து அடைக்கலம் பெறுவார்கள். சபையின் மறுமலர்ச்சி காலத்திற்கு பின்பு குற்றவாளிகளை விசாரிக்கும் பொறுப்பை அரசாங்கமே முழுவதுமாக ஏற்றுக்கொண்டது. இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியிலிருந்து அடைக்கல பட்டணங்கள் முற்றிலுமாய் நீக்கப்பட்டன. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு
அடைக்கல பட்டணங்களை பற்றி சொன்ன விவரம் எண்ணாகமம் 35:9 முதல் 34 வரை உள்ள வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: